ஜப்பான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் கண்ட்ரியாக இருந்தாலும் மாடர்ன் கண்ட்ரியாக இருந்தாலும் ஸ்டில் ஜப்பானில் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து கேஷ் ஒன்லி தாங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஜாப்பனீஸ் கரன்சிஸ். பாருங்கள் 1000 என் நோட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் 1000 என் நோட்டு, 5000 என் நோட்டு, அதுக்கப்புறமேல் வந்துட்டு 10,000 என் நோட்டு. கேஷ் சிஸ்டம் தான் இங்கே வந்து ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கிறனால வந்துட்டு இங்கே வந்து நிறையவே வந்து நாங்கள் கேஷ் வந்துட்டு யூஸ் பண்ணணும். அண்ட் மோரோவர் வந்துட்டு இப்போ நீங்கள் 100 ருபீஸ் தான் ஒரு கடையில் போய் வாங்குறதுனாலும் நம்ம 10,000 ருபீஸ் நோட் கொடுத்தாலுமே வந்து 9,900க்கும் வந்து சேஞ்ச் கொடுப்பாங்க. அதனாலேயும் என்னமோ தெரியல, இங்கே நிறையா வந்து ஏடிஎம்ஸ் இருக்கும். இன்க்ளூடிங் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ்லேயும் வந்துட்டு ஏடிஎம்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கே இப்போ பாருங்கள், இந்த வெண்டிங் மிஷினில் கூட வந்துட்டு கேஷ் ஒன்லி தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த வெண்டிங் மிஷின் வந்துட்டு கேஷ் ஒன்லியாக தான் இருக்கும். அண்ட் இன்க்ளூடிங் சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் வந்து எப்பயுமே வந்து கேஷ் கவுண்டர் எப்பயுமே வந்து சூப்பர் பிஸியாகவே இருக்கும். இங்கே வந்து நிறையா பேர் வந்துட்டு கேஷ் யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு க்ரைம் ரேட்ஸ் வந்து ஜப்பானில் ரொம்பவே கம்மி, எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ட்ரஸ்ட், ட்ரெடிஷன் அண்ட் சேஃப்டி இன் ஜப்பான். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் ஜப்பான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இருக்கிற கார்ட்ஸை மட்டுமே நம்பி வந்துடாதீங்க. கேஷும் கொஞ்சம் நிறையாவே வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து ஜப்பானில் வந்து சர்வை பண்ண முடியும். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் கூட வந்துட்டு ஜப்பானில் வந்து ஸ்டில் வந்து ரன்னிங் இன் கேஷ் ஒன்லி.